வணக்கம் நண்பர்களே, ப்ளசன்ட் ப்ரோப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தினம் தினம் ஒரு உணவுப் பொருள் தயாரிப்பது எப்படி என்று பார்த்து கொண்டிருப்போம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது வேர்க்கடலை மிட்டாய். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, பர்ஃபி. இதை அழகாக சொல்லணும்னா கடலை மிட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே தமிழ்நாட்டினுடைய பெருவாரியான கடைகளில் கடலை மிட்டாய் என்ற பேர்லேயே இது கடையாகவே வச்சுருப்பாங்க. அதை பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் நாம் எப்படி இதை தயாரிக்கலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வானல் எடுத்துங்க. வானலில் தேவையான அளவு தண்ணீரை பயன்படுத்தி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்ச தண்ணியில் கருப்பட்டி அல்லது வெல்லம் பயன்படுத்துங்க. எதுனா ஒன்று தான். அப்போது இப்போ இதில் வெல்லம் பயன்படுத்தியிருக்காங்க. வெல்லம் பயன்படுத்தி முழுக்க நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் போடும்போது நல்லாவே கரைஞ்சிடும். கரைஞ்ச வெல்லம் கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அது பாகு நிலை அடையும். அப்போ அந்த வெல்லம் பாகில் இப்போ உடைச்ச வேர்க்கடலையை நம்ம பயன்படுத்துகிறோம். உடைச்ச வேர்க்கடலையை பயன்படுத்தி ரெண்டும் நல்லா கலந்த ஒரு சூழ்நிலைக்கு அது வரைக்கும் கிண்டுறோம். இப்போ இந்த கிண்டின இந்த பதமாக இருக்கிற இந்த கடலை மிட்டாய் அதை எடுத்துகிட்டு வந்து நாம் ஒரு மர சட்டத்தில் வச்சு அதை உருட்டுறோம். ஏன்னா நமக்கு பர்ஃபின்றது ஒரு சதுரம் சைஸில் இல்லை உருண்டை வடிவத்தில் வேணும். அது எந்த வடிவத்தில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கடலை மிட்டாய் கிடைக்க வேணும். அப்போ அந்த வகையில் இந்த மர சட்டகத்தில் பாருங்கள், வீடியோவில் பார்க்குறா போல் உருட்டுறோம். உருட்டி ஒரு குறிப்பிட்ட தடிமனில் நல்ல ஒரு குறிப்பிட்ட அகலத்தில் ஒரு பார் சைஸில் நமக்கு அது கிடைக்கும். இப்போது இதுக்கு பேர் கடலை மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இது கொஞ்சம் நேரம் உடனே என்ன பண்ணுறாங்க, அதை கத்தி கொண்டு ஒரு குறிப்பிட்ட அளவில் அது என்ன பண்ணுறாங்க, கீறி அதனுடைய பாரினுடைய சைஸை உருவாக்குறாங்க. இது உருவாக்குனதுக்கப்புறம் உடனேலாம் நீங்கள் எடுத்து இது பண்ணிட முடியாது. ஒரு அரை மணி நேரம் அது காய விடணும். காய விட்டதுக்கப்புறம் அது முறையான கடைகளில் நாம் பார்க்குற பர்ஃபி அல்லது கடலை மிட்டாய் அப்படின்ற ஒரு பெயராக இருக்கும். பொதுவாக கடலை மிட்டாயினுடைய பயன்கள் என்ன அப்படின்னா, கடலை மிட்டாய் அனைத்து வயதில் உள்ளவர்களும் சாப்பிடலாம். குறிப்பாக குழந்தைகளுக்கு இதை அதிகமாக கொடுக்கலாம். ஏன்னா இதில் ஃபோலிக் அமிலம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதிகப்படியான விட்டமின்கள் தாதுக்கள் இருக்கிறதுனால இது உடல் நலனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. அது மட்டும் இல்லாமல் வட இந்தியாக்களில் இதை சிக்கி அப்படின்ற பேரில் சொல்கிறாங்க. குறிப்பாக புனே மற்றும் மும்பையில் இது ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றதாக சொல்கிறாங்க. அதே சமயம் தமிழ்நாட்டில் கோவில்பட்டியில் செய்யப்படுகின்ற கடலை மிட்டாய் ரொம்பவும் ஃபேமஸ். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கருப்பட்டி வழியாக அதை செய்வாங்க. கொஞ்சம் தேங்காய் துருவல் போடுவாங்க. வாசனைக்கு ஏலக்காய் பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் கோவில்பட்டியினுடைய கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு காப்பிரைட்டே கொடுத்துருக்காங்க, பேட்டன்ட். அப்போது எவ்வளோ அளவுக்கு அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற கோவில்பட்டி ரொம்ப ஃபேமஸ்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கடலை மிட்டாயை இன்னொரு வகையாகவும் செய்யலாம். அதுக்கு பேர் நைஸ் பர்ஃபின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அதுதான். அது என்னென்னா, அதே வேர்க்கடலை முழுமையாக பயன்படுத்துறதுக்கு வேர்க்கடலையை நல்லா மிக்சிலேயோ இல்லை இதுலேயோ போட்டு அரைச்சி அதை அதே வெல்லம் பாகில் போட்டு தேவையான வாசனைகள் எல்லாமே கலந்து செய்கிறது தான் நைஸ் பர்ஃபி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த நைஸ் பர்ஃபி தான். அதுவும் சேம் கான்செப்ட் தான். அப்புறம் என்ன பண்ணாங்க, நல்ல ப்ரிப்பேரான அந்த வெல்லம் பாகு மற்றும் அந்த நிலக்கடலினுடைய அந்த பவுடர் டைப்பில் இருக்கிற ரெண்டுத்தையும் சேர்த்து அதை என்ன பண்ணுறாங்க, எப்பவும் போல் இந்த இது கலந்ததுக்கப்புறம் இதுவில் போட்டு உங்களுக்கு பார் சைஸில் மாற்றுறாங்க. நைஸ் பர்ஃபி மற்றும் முழு நிலக்கடலை பர்ஃபி, இது ரெண்டுமே ரொம்ப நல்லது. மக்கள் விரும்பி சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நண்பர்களே, இந்த கடலை மிட்டாய் தயாரிப்பது எப்படி என்பதை வெளியிட உதவிய பாலா ஃபுட்ஸ் நிறுவனம் வந்தவாசி அவர்களுக்கு நமது சேனல் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த அறிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளசன்ட் ப்ரோபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.